ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர அப்டேட்டையும் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் பத்தின இன்ஃபர்மேஷன், அது கூடவே இன்னைக்கு ஓபன் ஆக போற புக்கிங் பத்தின தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு ஓபன் ஆகக்கூடிய புக்கிங் காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட டைம் வந்து சேஞ்ச் பண்ணி 1:30 மணிக்கு ஓபன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன டிக்கெட், இன்னும் டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. தொடர்ச்சியா திருமலைக்கு தரிசனம் போகக்கூடியவங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்கள் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டண்டா உங்களுக்கு டிடிடியில் புக்கிங் அப்டேட்டோ இல்லை எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட்டோ இல்லை வேற ஏதாவது முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும். செக் பண்ணி பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய புக்கிங் என்னது அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள், அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி டெம்பிளோட ஆர்ஜித சேவா டிக்கெட் 13/1/2024 இருந்து 31/1/2024 வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லி நேற்று நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகல, 1:30 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் உங்களுக்கு ஏதாவது ஆர்ஜித சேவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணலாம். இதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இருந்தாலும் நமக்கு 1:30 மணிக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் சேவா கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேவா அப்படின்னா குங்கும அர்ச்சனா, வேத ஆசீர்வாதம், ஊஞ்சல் சேவா. ஸோ இந்த 3 சேவா டிக்கெட்டுமே உங்களுக்கு வந்து 1:30 மணிக்கு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனதும் நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். திருமலையில எப்படி நம்ம ஆர்ஜித சேவால இப்போ ஊஞ்சல் சேவா, அதே மாதிரி சகஸ்கர தீபாலங்கார சேவா, இந்த மாதிரி சேவாஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்றோம் இல்லையா? திருச்சானூர் கோவிலையும் நீங்க சேவாஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி நமக்கு லோக்கல் டெம்பிள்ல இருக்கக்கூடிய ஒரு சேவா டிக்கெட்டும் இப்போ வந்து ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட புக்கிங் 1:30 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா புக் பண்ணி பாருங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் டிக்கெட்டோட காஸ்ட் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான புக்கிங். அதுக்கு அடுத்து ஒரு சிலர் வந்து இந்த ஹோமம் டிக்கெட் பத்தி கேட்டிருந்தீங்க. ஹோமம் டிக்கெட் அப்படின்றது நமக்கு வந்து காலையில ஹோமம் 8:30 மணிக்கு நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம், 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 11 மணி வரைக்கும் ஹோமம் நடக்கும். இதோட என்ட்ரி பாயிண்ட் வந்து அலிப்பிரி நடைபாதையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து நமக்கு இந்த மண்டபம் இருக்கு. இங்கதான் வந்து ஹோமம் வந்து நடத்துறாங்க. இதெல்லாம் மொபைல் வந்து இப்போதைக்கு அலோவ் பண்றாங்க. அண்ட் வந்து லக்கேஜஸை நம்ம பின்னாடியே வச்சுக்கலாம். நீங்க ஹோமம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து நீங்க மேலே போறதுக்கு அங்கேயே பஸ் பிடிச்சிக்கலாம். திருமலையில 3 மணிக்கு டெய்லியும் உங்களுக்கு தர்ஷனுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். ஏடிசி சர்க்கிள்ல போயிட்டு நம்ம வந்து ரிப்போர்ட் ஆகிக்கணும். 300 ரூபா தர்ஷன் வழியா போயிட்டு 2 பேர் தர்ஷன் பார்த்துக்கலாம். இது வந்து நமக்கு 300 ரூபா தரிசனம் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு புக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். இதோட புக்கிங்ஸ்ல இப்போ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்னா நீங்க இந்த கிளிக் ஹியர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல சாட்டர்டே ஃபுல்லா கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சுங்க. சண்டேல ஒரு சில நாட்களுக்கு டிக்கெட் அவைலபிள் இருக்கு. 34 இந்த மாதிரி அவைலபிள் இருக்கு. மற்ற வீக் டேஸ்லயும் உங்களுக்கு மார்ச் மாசத்துல அவைலபிள் இருக்கு. பிப்ரவரியில 28, 29ஆம் தேதிகளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. ஆதார் கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம புக் பண்ணணும். மொத்தமா நம்ம 1600 ரூபா பே பண்ணிட்டோம்னா ஹோமத்துக்கும் அதிலே டிக்கெட் வந்துடும். 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் அதிலே இன்க்ளூட் ஆயிரும். உங்களோட ஹோமம் டிக்கெட்டை காட்டி தான் நம்ம வந்து 300 ரூபா தர்ஷன் வந்து போற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாசத்தோட எல்லா புக்கிங்ஸுமே 18ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். தேவைப்படுறவங்க என்னென்ன நாள்ல என்னென்ன புக்கிங் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் திருமலை திருப்பதியோட ரூம்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்லயோ இல்ல ஆப்லயோ வந்து ரெகுலரா செக் பண்ணிக்கிட்டு இருங்க. திருமலா திருப்பதி அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுல யாராவது உங்களுக்கு புக்கிங் வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ரூம் கிடைக்கும். பிப்ரவரி மாசத்துல 4, 5, 6, 7ஆம் தேதிகளுக்கு கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டா புக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கேன்சல் ஆகக்கூடிய டேஸ்க்கும் நம்ம புக் பண்ணலாம். திருமலா சூஸ் பண்ணீங்கன்னா திருமலால ஏதாவது ரூம்ஸ் வந்து அந்த மாதிரி கேன்சல் ஆச்சுன்னா காட்டும், நம்ம இதுல பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா டைரக்டா திருமலைக்கு போயிருங்க. திருமலையில சிஆர் ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸ்ல டெய்லியும் காலையில 5 மணிக்கு மேல ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கான ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கவுண்டர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆதார் கார்டு, இப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். ஆதார் கார்டு வச்சு ஒருத்தவங்க கூட லைன்ல நிக்கலாம். அதுல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour to 1 hour நம்ம புக் பண்ற டைமை பொறுத்து நமக்கு ரூம் வந்து அலாட் ஆகும். ரூம் அலாட் ஆயிடுச்சுன்னா அந்த அலாட் எஸ்எம்எஸ் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வரும். அதுக்கு அடுத்தது அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல ரிசப்ஷன்ல போயிட்டு நம்ம ப்ரொசீஜர் முடிச்சுட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து திருமலையில ரூம் புக் பண்றதுக்கான ஆஃப்லைன் ஆப்ஷன். வேற எந்த இடத்துலயுமே நம்ம புக் பண்ண முடியாது. சப் ஆஃபீஸஸ் வந்து கிடையாது. அதனால சிஆர் ஆஃபீஸ் போயிருங்க.
ஆன்லைன்ல புக் பண்ணவங்க சிஆர் ஆஃபீஸ்ல இருக்க ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ரூம் அலாட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு எந்த கெஸ்ட் ஹவுஸோ அங்க வந்து ரூம் எடுத்துக்கலாம். நீங்க ஆன்லைன்ல 2 ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா 2 ரூமும் ஒரே பக்கத்திலே கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடைக்காது. மேபி கிடைக்கலாம். அது உங்களோட லக்க பொறுத்து. ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு அலாட் அப்படின்றனால நமக்கு பக்கத்து பக்கத்து ரூம்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல ஒரே காட்டேஜ்ல வேற வேற ரூம் கிடைக்கலாம். இல்லைன்னா வேற வேற காட்டேஜ்ல ரூம் கூட வந்து கிடைக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்னு திருமலா.org வெப்சைட்ல நம்ம செக் பண்ணி பார்த்தாலே இப்போ வந்து லைவா அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 12ஆம் தேதி இன்னைக்கான ஸ்லாட்ல ஒரு 2412 டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு. 13ஆம் தேதி நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டுமே அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க ப்ரிஃபர் பண்ற ஸ்லாட் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இன்னைக்கான ஸ்லாட்டும் நாளைக்கான ஸ்லாட்டும் உங்களுக்கு நிறையவே அவைலபிள் இருக்குங்க. செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் வந்து ஒரு 8:30 மணி ஸ்டேட்டஸ்க்கு 4000 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ இப்பயும் அவைலபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வழியாக நடந்து போகிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு புக்கிங் காலையில் நான் 10 மணி அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10 மணி இல்லைங்க, 11 மணிக்கு சொல்லியிருந்த புக்கிங்கை 1:30 மணிக்கு போஸ்ட்போன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நேரடி இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது. 15 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல். எதனால நமக்கு கூட்டமா இருக்க மாதிரி இருக்குன்னா நேத்து வியாழக்கிழமை நேத்திர தரிசனத்துக்கு வந்தவங்க இன்னைக்கு ஓரளவுக்கு தரிசனம் பார்த்து ஃப்ரீ ஆயிடும். ஸோ இன்னைக்கு நாளைக்கு வந்து ஆவரேஜா தான் இருக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து பொங்கல் வருது. பொங்கல் அன்னைக்கு தரிசனுக்கு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். க்ரௌடு ஹெவியா இருக்குமா அப்படின்னா ஆவரேஜா எப்பயும் போல திருமலையில தரிசனம் வரவங்க இருக்கலாம். ஏன்னா பொங்கல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்களோட ஊருக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தரிசனத்துக்கு வரவங்க அதுக்கான பிளான் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் அதிகமாக வருவாங்க. க்ரௌடு ஆவரேஜா இருக்கும். எதுக்கும் அப்டேட் நம்ம சேனல்ல செக் பண்ணிக்கோங்க. நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 53,055 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி தரிசனத்துல ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல உங்களுக்கு 6 மணி நேரம் 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தர்ஷனுக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. 13ஆம் தேதி ஏர்லி மார்னிங் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் 3 மணி 4 மணி 5 6 4 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா டிக்கெட்ஸ் வந்து நிறையவே அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க கீழ் திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்தது நமக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் வாங்கிக்கலாம். அதை தவிர ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போறீங்கன்னா அங்கேயும் நீங்க டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். நடைபாதையில நீங்க போறீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டுல டோக்கன் வாங்கிட்டு கண்டினியூவா நடந்து போகலாம். அலிப்பிரி வழியா நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா பக்கத்துல இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடந்து போங்க. நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் வந்து பாத்துக்கலாம். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். இதுதான் இன்னைக்கு இருக்க முக்கியமான அப்டேட்ஸ். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.